இது சத்தியமாக ஒரு ப்ராப்பகண்டா படம் இல்லை. உங்களுக்கு சிரிப்பு வர மாதிரி தான் எனக்கும் சிரிப்பு வந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, நம்ம ஒரு ஜென்ரலான ரிவ்யூ கொடுத்துட்டு கடைசியாக என்னோடய வாட்டிக்கிட்ட சொல்கிறேன். நான் தான் உங்கள் கிகாபைட் ஃபியூரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துரந்தர் 2 படத்தை பார்த்துட்டேன். தமிழில் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, எனக்கு ஹிந்தி தெரியும். அதனால நான் யூகேயில் ஃபஸ்ட்டு டே ஒரு 3rd ஷோ தான் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். ஈவினிங் தான் போடுவாங்க இங்கே முக்கால்வாசி நேரம். மார்னிங் ஷோஸ் எல்லாம் இருக்காது அவ்வளோவா. ஈவினிங் தான் பார்த்தேன். அண்ட் பார்த்த அடுத்த செகண்டு எனக்கு தோணுன முதல் விஷயம் என்னென்னா, படம் ஆக்டிங் வைஸ் மாஸ். மெயினாக ரன்வீர் சிங்கோட ஆக்டிங், அதுவும் கொஞ்சம் இமோஷ்னல் ஆக்டிங் அண்ட் இஸ் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் சாரா, அவள் பேர் என்ன, சாராவா? அந்த படத்தில் என்னென்னு எனக்கு தெரியல, அவள் பேர் என்ன, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெய்வ திருமகள், தெய்வக்கண்ணி, அப்புறம் நம்ம நந்தினி, எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதை தவிர எனக்கு அவள் எப்படின்னு எனக்கு தெரியல. பட் அவள் ஆக்டிங் வேற லெவல், சூப்பராக நடிச்சிருந்தா. அது போக அர்ஜுன் ராம்பாலோட நடிப்பும் சூப்பர். அப்புறம் ஒரு நம்ம சாராவோட அப்பா, அவளும் சூப்பராக இருந்தாங்க. சூப்பர் நடிப்பு. அவர் வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவரோட சூப்பராக இருக்கும். ஒரு டைமிங்கு, அந்த சிரிப்பு, அவர் போடுற அந்த பஞ்சு கவுண்ட்ரு, அதெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. பட் நம்ம படத்தோட மெயின் இதுக்கு வருவோம். ஆக்டிங் வைஸ் இதை நான் 10 out of 10 கொடுப்பேன். வேற லெவல். ஸ்டோரி, இப்போ நம்ம ஸ்டோரியில் பார்த்தோம் அப்படின்னா, துரந்தரில் ஸ்டோரினே ஒன்றும் இல்லை. அது ஃபஸ்ட்டு பார்ட்டோட முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஸ்டோரி இருந்துச்சு, செகண்ட் பார்ட்டில் ஸ்டோரின்னு ஒன்று கிடையாது. செகண்ட் பார்ட்டில் ஏதோ பழி வாங்குறேன்னு பேரில் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு அது பழி வாங்குற மாதிரிலாம் எனக்கு தெரியல. எனக்கு அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான், ஜாலியாக ஒரு வீடை கட்டியிருக்கான், ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டான், ஜாலியாக இருக்கான். அவன் பாட்டுக்கு அந்த கேங் அதே வேலையை தான் பார்க்குது, கன்னை விற்கிது, எல்லா வேலையும் இவன் தான் பண்ணுறான். என்ன பண்ண போனான்னு எனக்கு தெரியல. ஆனால் அங்கே போய் பணக்காரன் ஆகிட்டான். பணக்காரன் இந்தியாவில் இருந்தால் கூட அப்படி ஆயிருக்க மாட்டான். அங்கே போனால் அவனுக்கு லாவிஷ் வைஃப் ஸ்டைல், ஐஃபோன் 14 ப்ரோ என்ன, போகிற ஹம்மர் என்ன, ரேஞ்ச் ரோவர் என்ன, பங்களா, வீடு. அந்த வீடை பார்த்தாலே எனக்கு என்னென்னா, இவன் நீ ஸ்பையா வந்தியா இல்லை என்னவா மாறிட்டேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு தோணுச்சு. ஸ்டோரி அப்படியே போச்சு. ஒரு ஸ்டோரி வந்து எப்படி சொல்லுவது, 4 மணி நேரம் அந்த இருக்கிற படத்துக்கு ஒன்று உட்கார வச்சிடும். ஏன்னா அடுத்தடுத்த சீனுக்கு நம்மள ஒரு ஹுக் போட்டு பிடிச்சி வச்சுட்டான். ஸோ டைரக்டர் அதுக்கு சூப்பர். ஓகே, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ஒரு உண்மையாக சொல்ல போனோன்னா, அந்த ஸ்டோரி வைஸ் இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் அக்ஷய் கண்ணாவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மிஸ் ஆச்சு. அந்த அக்ஷய் கண்ணாவோட அந்த டான்ஸு, அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸான மூமெண்ட்ஸ் ஒன்று கூட கிடையாது படத்தில். ஒன்றுமே இல்லை, சீரியஸாக சொல்கிறேன், ஒன்று கூட கிடையாது. பார்ட் 2ல் பார்க்க அப்படியே அடுத்த போயிட்டே இருக்கும். அடுத்த சீன் பார்க்கும்போது ஏதோ ஒரு அங்கேயும் இங்கேயும் கட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது. பட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராப்பராக ஸ்டோரி இல்லை. அவன் அடுத்து என்ன பண்ண போகிறான், அந்த எக்ஸைட்மெண்ட்டே இல்லை. ஓ, அடுத்து இது பண்ண போகிறான், அடுத்து அது பண்ண போகிறான், ஓகே அடுத்து இதுதான் பண்ணுவான், இது எப்படியா இருந்தாலும் பொழைச்சிக்கப்பா. அதை தவிர எதுவுமே சீரியஸாக தோணல. இதுதான் ஸ்டோரி. சரியா? இப்போ நம்மளோட வர்டிக்ட்டுக்கு வருவோம். இப்போ நான் படத்தை பார்த்தேன், 4 மணி நேரம் இருந்தேன், ஒரு பாட்டு கூட கிடையாது. ஃபஸ்ட் பாட்டிலையாவது அந்த கேரா ஊவா பாட்டு, இன்னும் 2-3 பாட்டுலாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும். அப்புறம் இதில் ஒரே ஒரு பாட்டு நல்லாயிருக்கும், அது ஒரு மாண்டாஜ் மாதிரி பண்ணியிருப்பாங்க, யாரின்னு சொல்லிட்டு, அது சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி ஒரு பாட்டும் கிடையாது. அவள் பேர் சாரா அலி கான் இல்லைங்க, சாரா, வாயில் வேறு ரோல் ஆகிட்டே இருக்குது. அவள் வந்து ஒரு நம்ம தெய்வ திருமகள்னே வைப்போம், எனக்கு வாயில் வரமாட்டேங்குது. ஸோ தெய்வ திருமகள்னே வச்சுப்போம். ஓகே, தெய்வ திருமகளில் வந்தவ ஒரு 1-2 சீனில் மட்டும்தான் வருவா. 1-2 சீன் கூட இல்லை, கொஞ்சம் சீனில் தான் வருவா. கடைசியில் நம்ம ஹீரோ மாட்டுற சீன் ஒன்று இருக்கும், அப்புறம் கடைசியாக இருக்கிற சீனு. அதை தவிர ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு மட்டும்தான் வந்துட்டு அப்புறம் காணாமல் போயிடுவா. ஃபஸ்ட் பார்ட்டில் கூட நிறைய யூஸ் பண்ணாங்க. செகண்ட் பார்ட்டில்
அவளை யூஸே பண்ணல, அவளை யூஸ் பண்ணியிருக்கலாம். அவளை ஒரு ஒரு சப்பை ஆக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அப்புறம் மெயினாக உசேர் பலோச் எப்படி இருந்த மனுஷன், அவனை கடைசியில் எப்படி முடிச்சாங்க தெரியுமா? அதெல்லாம் நம்ம எனக்கு பார்க்கும்போது எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, எப்படி இருந்த மனுஷன்டா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அது ஒரு உண்மையான சீன் அதில் ஒன்று இருக்கும். அதை ஒரு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி அதை வந்து உண்மையான சீன் அது. ஆக்சுவலி அவனை வெட்டி அவன் தலையை வச்சு விளையாடுவாங்க. யாருதுன்னு சொல்ல மாட்டேன், பட் இன்னும் ஒரு சீன் நடக்கும். ஸோ அது வந்து ஒரு உண்மையான சீன். அதை அப்படியே ரீமேக் பண்ணதுக்கப்புறம் தலைவர் அசிங்கப்படுத்திட்டேன். எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா, தப்பையாக முடிச்சிருவாங்க. அண்ட் மூவிக்கு மெயினான பிச்சு டோன் ஒன்று உட்கார வச்சு ஒன்று ரொம்ப எக்ஸைட் பண்ணுற ரெண்டே விஷயம் கடைசியில் மட்டும்தான் இருக்கும். அந்த படமே முடிகிற நேரத்தில் மட்டும்தான் உனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டே வரும். ஒரு நடுவில் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஆனால் அது நீங்கள் போகும்போதே கண்டுபிடிச்சிருங்க. இவன் தானா, அப்பவே டவுட் இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா என் பக்கத்தில் இருக்கிற என் ஃப்ரெண்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். தம்பி அவன் தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். ஸோ உங்களுக்கு எப்படின்னு தெரில, பட் எஸ் அது ஒரு கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம். பட் ஆனால் கடைசியில் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய ட்விஸ்ட் இருக்கும். துரந்தரில் கடைசியில் இருக்கிற ஒரு 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 1 hour அப்படின்னு சொல்லலாம். கடைசியில் இருக்கிற 1 hour பார்த்துருங்க, வேறு லெவலில் இருக்கும். மெயினாக வீடியோ முடிஞ்சு போஸ்ட் எடிட்ஸ்க்கு அப்புறமும் நீங்கள் பாருங்கள். அது பார்ட் 3க்கு எடுத்துகிட்டு போகுதா அப்படியான்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கங்க, நான் சொல்ல மாட்டேன். ஓகே, இப்போ நம்ம வர்டிக்ட்க்கு வருவோம். நம்ம என்ன வர்டிக்ட் சொல்ல போகிறோம் அப்படின்னா, படம் ஒரு கேவலமான ப்ராப்பகேண்டா படம். டைரக்டருக்கு வெக்கமே இல்லை. ஃபஸ்ட்டு பார்ட்டில் கூட நான் ப்ராப்பகேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட் கொஞ்சம் ஒரு ஸ்டோரி ட்ரிவன், கொஞ்சம் ட்ரூத்தை கொண்டு வந்து ஒரு 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 கொஞ்சம் இப்படி சொல்கிறது, கொஞ்சம் நம்மளுக்கு உட்கார மாதிரி இருக்கும். செகண்ட் பார்ட்டில் ஒரு டைலாக் வரும் பார்க்குங்க. அந்த டைலாக் எல்லாம் கேட்கும்போது எனக்கு ஷூவை தூக்கி எரிஞ்சிடலாம் போனே இருந்துச்சுடா. ஏன்டா சொம்பு தூக்கலாம், அதுக்குன்னு இப்படியாடா தூக்குவ, சொம்பு தூக்கியா இருக்கீங்களேடா. எனக்கு இப்போ தெரியுதுடா ஏன்டா நிறைய பேர் இந்த பிக்சருக்கு அவ்வளோவா ப்ரொமோட்டே பண்ணலை. ப்ரொமோட் பண்ணாததுக்கு ரீசனே இதுதான். ஏன்னா நீ சொம்பு தூக்கியிருக்க, கிளியராக சொம்பு தூக்கியிருக்க. அதில் உங்களுக்கு நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ தெரியாது, எனக்கு தெரியும். அவன் யாருக்கு செம்பு தூக்கினான்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் செம்புங்கிற சொம்பு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சொம்பு தூக்கியிருக்கான். அது எப்படி சொல்லுவேன், நீ நக்குப்பா நக்கு பொழைச்சிப்ப, நீ எல்லாம் இன்னொரு 10-15 வருஷம் பொழைச்சிப்ப இப்படியே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக பண்ணியிருக்கான். ஆனால் டேரக்டர் நீ அது மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா நான் சீரியஸாக சொல்கிறேன், இந்த படத்துக்கு 10 out of 10 கொடுப்பேன். ஏன்னா 4 மணி நேரமும் உட்கார வைக்கிறது இஸ் நாட் அ ஈஸி ஜாப். ஸோ நீ என்னதான் சொம்பு தூக்குனாலும் நீ எடுத்திருக்க படம் நல்லா இருக்கு. அதுக்காக நான் வந்து படத்தை போய் பாருங்கன்னு தான் சொல்லுவேன். மறக்காமல் எல்லாரும் போய் இந்த படத்தை பாருங்கள். ஆனால் அந்த படத்தை படமாக மட்டும் பாருங்கள். அது உண்மையை எடுக்கிற எதுவும் உண்மை கிடையாது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? எல்லாம் அவனோட என்னது என் கனவில் இருக்கிற மாயம். அது ஒரு 2-3 சீனெல்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தோணும், ஏன்டா நான் கஷ்டப்படும் போது இது உனக்கு என்ன ஒரு டாக்டிக்கா, உனக்கு இதெல்லாம் நெருப்பால் அடிப்பேன் அப்படின்னு தோணும். அதை மட்டும் அவன் தூக்கி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அந்த படம். பரவாயில்ல, எனிவேஸ் படம் நல்ல படம் தான். என்னோட ஸ்கோர் வந்து 7.5. அது மட்டும் அந்த சொம்பு தூக்குற வேலையை மட்டும் நீ தூக்கி இருந்தேன்னா 10க்கு 10 கொடுப்பேன். ஆனால் சூப்பர் படம். ஏன்னா நான் எந்த படமுமே கேவலமாக பேச மாட்டேன். பிகாஸ் ஆஃப் த ஹார்ட் ஒர்க். அது ஒரு மொக்க படமாக இருந்தாலும் அது ஹார்ட் ஒர்க் போட்டு தான் பண்ணியிருப்பாங்க. சும்மாலாம் யாராலையும் படம் எடுக்க முடியாது. ஸோ இதான் என்னோட வர்டிக்ட். படத்தை தயவு செஞ்சு தியேட்டரில் போய் பாருங்கள், நல்லா தான் இருக்கும். உங்களை 4 மணி நேரமும் உட்கார வைக்கும். கொஞ்சம் சொம்பு தூக்கிற சீனை தவிர அந்த சீன் பார்க்கும்போது மட்டும் கண்ணை முடிக்கிட்டு ஐயோ இது எதுக்குடா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி விட்டுறேன். இதுதான் நம்மளோட ஃபைனல் வர்டிக்ட். ஸோ யூத் படமும் பார்த்துட்டேன். அதுக்கு ரிவ்யூ வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம கமெண்ட்டில் போட்டுருவோம். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு மூவி ரிவ்யூ. துரந்தர்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கே எனக்கு ரொம்ப உட்கார வச்சிச்சு. அதுவும் என் ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டு போனான். அந்த ஃப்ரெண்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். அவன் வந்து நம்ம நாட்டு ஃப்ரெண்டு கிடையாது, அதை மட்டும் நான் சொல்கிறேன். அவன் வேறு நாட்டு ஃப்ரெண்டு. அந்த நாட்டு பற்றி தான் அந்த படமே எடுத்தாங்க. அவன் தான் என்னை இழுத்துட்டே கூப்பிட்டு போனான். நான் பக்கத்தில் உட்காந்து பார்க்கும்போது உங்களை தாண்டா கிளிக்கிறாங்க, அவன் நீ என்னடா உட்காந்து ஜாலியாக பார்க்குற அப்படின்னு எனக்கு தோணுச்சு.
அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்சு. பட் நான் அதை அப்படி தான் போய் பார்த்தேன். ஸோ திஸ் இஸ் மை ரிவ்யூ. ஸோ மறக்காமல் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைபை தட்டிட்டிங்கன்னா நான் கொஞ்சம் பொழைச்சிப்பேன். இப்போ தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுறேன். உங்கள் தயவில் ஏதாவது போட்டிங்கன்னா நாங்கள் அப்படியே பொழைச்சிப்போம். அதனால் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப். அது வரைக்கும் சென்று வருகிறேன். நான் தான் உங்கள் கேபாட் ஃபியூரி. பாய்.